Hi friends, வணக்கம் எல்லோருக்கும். Welcome to my channel. This video sponsored by Buymote app. Buymote app மூலமாக நமக்கும் வீட்டுக்கும் தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான உணவு தானியத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, கேரளா மட்டை அரிசி தாங்க. கேரளா மட்டை ரைஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆன்டி ஆக்சிடெண்ட். அதாவது அந்த கேரளா மட்டை ரைஸில் நமக்கு ஆந்தோசைனன் என்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால இது நமக்கு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு உதவுகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்ச்சத்துக்கள், ஃபைபர் கண்டென்ட்ஸ். இந்த கேரளா மட்டை ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதோட பலன்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவுக்கு நல்ல உணவாக பயன்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் பாக்டீரியா இந்த உணவில் உள்ள நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்டை உருவாக்குகிறது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் தேவையில்லா கொழுப்புகளை அப்சர்வ் பண்ணுறது மட்டும் அல்லாமல் நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோலாக வைக்க உதவுகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரள அரிசியில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான உணவு மற்றும் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வைக்க இது உதவுகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விட்டமின்ஸ், ஊட்டச்சத்துக்கள். இதில் நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை அரிசியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட 3 மடங்கு இரும்பு சத்தும் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் அதிகம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால்சியமும் மெக்னீஷியமும் அதிகம் இருப்பதனால இந்த அரிசி எடுத்துக்கொள்ளும்போது எலும்பு வலுவாவதற்கும் இதில் உள்ள மெக்னீசியம் இதயம் மற்றும் திசுக்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. வாங்க இப்போ கேரளா ரைஸு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக கேரளா மட்டை ரைஸ் தான் செய்கிறோம். ஸோ அதை சாப்பாடு செய்ய போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 1 hour ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 3 டம்ளர் அரிசி. 3 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் தண்ணி. ஸோ 1:3 அந்த ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்து பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம போய் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். சரிங்களா? அரிசி நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் கிடச்சதும் இல்லாமல் நமக்கு அந்த ஒவ்வொரு ரைஸும் சுற்றி ஒரு ரெட் கலர் கோட்டிங் மாதிரி கிடைக்கும். அதில் தான் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை இப்போ தண்ணியில் போட்டுறோம். நல்லா தண்ணியில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாத்திரத்தை நல்லா மூடி அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான பொருள், ஸோ நான் குக்கர் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்டான பொருள் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு நல்லா மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்துலேருந்து ஸ்டீம் வெளியேறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு குக்கர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி சாதம் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி தட்டு போட்டு மேலே வெயிட் போட்டு வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிண்டி பார்த்தீங்கன்னா சாதம் சூப்பராக வெந்திருக்கும். சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வடிதட்டு போட்டு சாப்பாடு அப்படியே வடிச்சிடணும். டோட்டலாகவே இந்த சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிற நேரம் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் தான். ஸோ இந்த 45 மினிட்ஸில் சாப்பாடு ரொம்ப அருமையாக உதிரியாக மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடை இந்த முறையில் வடித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கேரளா ரைஸை செய்ய முடியாது. ஸோ வடித்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.